சண்டே இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா சிக்கன் குழம்பு, அப்புறமே வந்து எக் ஃப்ரை. சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் இந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வைக்கலான்ட்டு இருக்கேன். கூடவே வந்து கழுவி வச்சாச்சு, அரிசி கழுவிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பாடு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் வந்து எல்லா ப்ராசஸும் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் வந்து லவங்கம் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வறுத்து அது கூட சேர்த்து வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து சோம்பு, அதுக்கப்புறமா இலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து ஆக்சுவலாக காரம் வந்து அதிகமாக சேர்க்கலை, ஏன்னா காரம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் இது கூட போடலை, பச்சை மிளகா கூட போடலை. கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த வறுத்து வச்சுருந்த மசாலா, அது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் குக்கரில் வந்து 2 விசில் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் கறி. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, பெப்பர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து தூவி விட்டுட்டு குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து முடிஞ்சிருச்சு. ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா எக்கு வந்து முழுசாக அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது தனியாக காரம் போடாமல் சிக்கன் வறுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ரசம். அவ்வளோதான். சண்டே